தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தது என்ன போதை பண்ணுறத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகார பலமும் பண பலமும் இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போது பல சீரியலில் காமிச்சிட்ருக்காங்க. அப்படி ஸோ அந்த பணபலத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தையும் அந்த ஆட்டி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கதைக்களம் தான் இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டாக உள்ளே வந்து பழகி அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து ஏமாற்றி இப்போது விஜயோட வீட்டையே வந்து அடையிறதுக்கு சிந்தாமணி ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது முத்துவும் மீனாவும் அதை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ போராடிட்டுருக்காங்க. இதில் இப்போ முத்துவுக்கு கிடச்ச அந்த ஐடி ஃப்ரெண்டு மூலமாக ஃபினான்ஷியலை மிரட்டும் போது தான் இது எல்லாமே மாஸ்டர் பிளான் வந்து சிந்தாமணி அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ சிந்தாமணி திட்டம் போட்டு ஏமாற்றிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே முத்துவும் மீனாவும் சிந்தாமணியை நேராக பார்த்து பேசுறதுக்கு போகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஃப்ரெண்டாக வந்து பழகி ஏமாற்றி ஒருத்தவங்களை வந்து இப்படி விளாண்டுருக்கே, இதெல்லாம் வந்து நியாயமாண்டமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது சிந்தாமணி உங்களுக்கு அந்த வீட்டு பத்திரம் வேணும் அப்படின்னா மீனா அந்த சங்கத்திலேருந்து சங்கத்திலேருந்து அவள் வெளியே வரணும், ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. அப்படி மீனா பதவியிலிருந்து விலகிட்டா அப்படின்னா வீட்டு பத்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து அதெல்லாம் முடியாது, உங்ககிட்ட இருந்து எப்படி பத்திரத்தை வாங்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிளம்பிட்டார். வீட்டுக்கு வந்து இப்போ முத்து மீனாவும் சிந்தாமணி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்றத உண்மையை சொல்ல வீட்டில் எல்லாம் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. இது விஜயாவுக்குமே வந்து அதிர்ச்சி ஆகுது, தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் இப்போ மீனாவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் வேணால் இந்த சங்கத்துலேருந்து வந்து வெளியே வந்துடுறான்ற மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்து முத்துக்கிட்ட சொல்ல முத்து அப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கான எபிசோடில் இப்போது விஜயா நேராக சிந்தாமணியை பார்த்து வச்சு செய்ய போகிறாங்க. என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் வீட்டு பத்திரத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பைனான்சியர் எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி நீ டிராமா பண்ணிட்டு இருக்க. யாருக்காக நீ இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிற? உன் பொண்ணுக்காக தானே இப்படி காசை சேர்த்து வைக்கிற? உன் பொண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட தான் ஓடி போறா.